கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 9வது அதிகாரம் 9வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 9:9 ஜெபத்தோடு இந்த செய்திகளை கடந்து சொல்லுவோம். மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் தோத்திரமாம் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் தோத்திரமாம் தூயவர் உமக்கன்றோ, ஆராதனை 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 என் ஆண்டவர் இயேசுவுக்கே, என் ஆண்டவர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ, விலையேற பெற்ற வாம்ராத்தால் விடுதலை கொடுத்தீர், விலையேற பெற்ற ஆம்ராத்தால் விடுதலை கொடுத்தீர், ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர், ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஓ ராரரா, ஓ பாரரா, ஓ ராரரா, ஓ பாரரா, ஓ பாரரா, வழிகாட்டும் தீபம் துணையாளரே தேற்றும் தெய்வமே, வழிகாட்டும் தீபம் துணையாளரே தேற்றும் தெய்வமே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேக நாதரே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேக நாதரே, ஆராதனை 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 என் ஆண்டவர் இயேசுவுக்கே, என் ஆண்டவர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ, எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லார்ட், ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம ஏசாயா 9வது அதிகாரம் 9வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். இது ஒரு வித்தியாசமான ஒரு வசனமாக பார்க்க வாசிப்போமா. 9:9 செங்கல் கட்டு இடிந்து போயிற்று, பொழிந்த கற்களாலே திரும்பவும் கட்டுவோம், காட்டுத்தீ மரங்கள் வெட்டி போடப்பட்டது, அவைகளுக்கு பதிலாக கேதுரு மரங்களை வாய்ப்போம் என்று. இந்த ஸ்டேட்மெண்ட்ல நம்ம முதலாக பார்க்க போறது விழுந்தது ஃபால், விழுந்தது ஃபால். இது ஒரு கிரேக்க வார்த்தை ஃபால், FAL. டோசிஸ், பி வந்து சைலண்ட் வச்சுக்காரு, பிட்டோசிஸ் கிடையாது, டோ பி வந்து சைலண்ட், டோசிஸ் பி ஓ மேல கொடுங்க, ஓ நீடு டோ, டோசிஸ், டோசிஸ். இந்த டோசிஸ்ங்கிறது ஒரு கிரேக்க வார்த்தை, ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்கு. இந்த கண் இருக்கு பாத்தீங்களா, அது கீழே இறங்கிடும், டோசிஸ். அதுக்கு மெடிக்கல் டேர்மே டோசிஸ் தான். என்ன அழகா ஒரு கிரேக்க வார்த்தை டோசிஸ் விழுந்ததுன்னு பார்க்குறோம். நான் சொன்னேன் இது உங்களுக்கு கிரேக்க வார்த்தை, அதனால இது நம்ம மத்தேயு 7வது அதிகாரம் 27வது வசனத்துல ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்லுகிறாரு. அந்த ஓமையில கண் மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு, மணல் மேல் கட்டப்பட்ட வீடு, கட்டுன புத்தி இல்லாத மனிதனுக்கு ஒப்பா இருக்குது.
27 விழுந்தது விழுந்தது முழுவதும் அழிந்து போனது. விழுந்தது விழுந்தது டோசிஸ், அது முழுமையாக அழிந்து போயிடுச்சு. இதுல இன்னொரு வார்த்தையை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம், பாராடோசிஸ். பாராங்கிறதுக்கு நான் இது எல்லாமே ஏற்கனவே சொன்னதான். பாரா மெடிக்கல், மெடிக்கல் டாக்டர், பாராமெடிக்கல் நர்ஸ் வருவாங்க, லேப் வரும், எக்ஸ்ரே வரும், எல்லாம் பாராமெடிக்கல். அதே பாரா வருவாங்க, PARA, அதே டோசிஸ். அது வந்து டோமா, அது டோசிஸ், இதுல டோமா அப்படின்னு இருக்கு. பாரா டோமா, பாராட்டோமா. பாராட்டோமா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாராங்கிறதுக்கு கிரேக் வார்த்தை அசைட், பக்கத்தில் விழுது. இது ரோமர் 11வது அதிகாரத்தில் ஆவியானவருடைய ஒத்தாசையினால பவுல் இஸ்ரேல் மக்களையும் புறஜாதியும் பேரலா கொண்டு போறார். 11 இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்காக, விழுந்து போகும்படியாக்க. இந்த விழுகிறது டைரக்ட் விழுகிறது, ஒரு பில்டிங் விழுகிற மாதிரி கிடையாது. கேட்கிறேன், அப்படி அல்ல, அவர்களுக்குள்ளே வைராக்கியம் எழும்பத்தக்காதாக அவருடைய தவறு நிமித்தம் புறஜாதிக்கு ரட்சிப்பு கிடைத்தது. பாராடோசிஸ், பாராடோசிஸ். பாரானா அசைட், சைட்ல போகும். சரி, ரெண்டாவது பில்ட். இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9 திரும்பவும் கட்டுவோம். கட்டுவோம்ங்கிறதுக்கு பில்ட். பனா, பனா, BA, பனா, ஹெச் பண்ணுங்க, பனா, ஹெச் ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணுங்க. பனா, கட்டுவோம். எஸ்டாப்ளிஷ். இது பில்ட்ங்கிறதுல 2 வகையான கட்டுறது இருக்கு. நீங்க ஒரு எம்டி கிரவுண்ட்ல ஒரு கட்டுறது வேற, ஒரு பில்டிங் விழுந்ததை கட்டுறது. விழுந்ததை கட்டுறதுக்கு தான் நம்ம அங்க பாக்குறோம் வேனா, ரீபில்ட். இத நாம் புரிந்து கொள்றதற்கு பில்ட்ங்கிறதே எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 8வது அதிகாரம் 20வது வசனத்துல 8:20, அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி. பலிபீடம் இதுவரை கிடையாது, பலிபீடத்தை நோவா கட்டுகிறார், கட்டி. அதற்கு முன்னாடியே ஒரு பட்டணத்தை கட்டுறார். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 14 வசனம், காயின் தன் மனைவியை அறிந்தான், கர்ப்பவதியானான், ஏனோக்கை பெற்றான். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி, பனாக், BANAH, பனாக். பாபேல் கோபுரம் கட்டப்படுகிறது. ஆதியாகமம் 11வது அதிகாரம் 3வது வசனம். இந்த கட்டியில இந்த ஒரு வார்த்தை ஒரு வித்தியாசமான பொருளோட அதே நிலையை வச்சிருக்காரு. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 22வது வசனத்துல ஏவாள ஆண்டவர் கட்டுகிறார், இதே வார்த்தை யூஸ் பண்றாங்க, கட்டி. தேவன் ஆகிய கர்த்தர் தாம் மனுஷனிலிருந்து எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி கட்டி. இதுதாங்க கட்டுறது. இது அவரால் தான் மட்டும் முடியும். ஒரு பட்டணத்தை கட்டலாம், இங்க நம்ம பார்க்கிற கல்லை கட்டலாம். ஆனா ஒரு ஆண் எலும்புல இருந்து ஒரு பெண் பனாஷ்ங்கிறத கட்டுறது அவரால் தான் கட்டப்படும். சரி, இது ஒரு வித்தியாசமான ஒரு விளக்கம். எனக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. இந்த லாங்குவேஜை கற்றுக்கொள்ளன்னு அதெல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது. யோசுவா 6வது அதிகாரம் 26வது. யோசுவா 6:26. அக்காலத்தில் யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன். கட்டும்படிங்கிறது என்ன, திரும்பவும் கட்டப்படும். எரிகோன்னு ஒன்று இருந்துச்சு, அதை யோசுவா அழிச்சிட்டாரு. இது எவனாவது ஒருத்தன் திரும்ப கெட்டனா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் தன் அஸ்திமரத்தை போடும் பொழுது தன் மூத்த குமாரனையும் அதிலே வாசல் வைக்கும் பொழுது சாக கொடுக்க கடவுங்கிற சாபம்.
இது எங்க நிறைவேறிக்குன்னா 1 ராஜாக்கள் 16:34 அது நிறைவேற்றி நம்ம இப்ப அங்க போகிறோம். ரீபில்ட். சரி, 2 பார்த்தாச்சு. 3வது ஹேவான். HEWN. HEWN. ஹெக்காபெட்டோ. ஹெக்காபெட்டோ. இந்த ஹெக்காபெட்டோ இதை நம்ம 2 ஆங்கிள் பார்க்க போறோம். அது என்ன, நம்ம அந்த ஹேவாக்ங்கிறத பார்க்கும்போது நம்ம இதை புரிப்போம். கொஞ்சம் வித்தியாசமாக இங்கிலீஷ் பைபிளும் தமிழ் பைபிளும் வாசிக்கும் போது பாருங்க, இப்ப நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற 1 verse at a time, ஒரு நாளைக்கு ஒரு வசனம் தான். இது ஜான் மெக்காத்தருடைய ஸ்டைல். அந்த ஒரு வார்த்தைய, ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கும் போது என்ன நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை தான் நம்ம இன்னைக்கு இதை பார்க்க போறோம். இது நம்ம ஸ்பெசிஃபிக்கா பார்க்க போறோம். எக்கபாட்டோ அது ஹேவான். டு கட் அவுட், கட் டவுன். ஒரு பெரிய ஒரு கல் இருக்கு. அந்த கல்லுல ஒரு ஓவியன் அதை பார்க்கிறார். அந்த ஓவியன் அதை பார்த்தா அதுக்குள்ள அவர் என்ன பார்ப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அழகான சிற்பத்தை பார்ப்பார். நமக்கு அது ஒரு கல்லு மாதிரி தான் தெரியும். ஆனா அந்த ஓவியனுக்குள்ள இருக்கிற ஒரு கண் எப்படி இருக்கும்னா, அதுல ஒரு அழகான ஒரு ஏஞ்சலை பார்ப்பார். அந்த ரெக்கையை வச்சுட்டு ஒரு அருமையான ஒரு ஏஞ்சலை அந்த கல்லில் அவர் உருவாக்குவார். அதான் டு கட் அவுட் ஆர் கட் டவுன். கட் டவுன் ஆர் கட் அவுட்ங்கிறத நம்ம புரிந்து கொள்வதற்கு மத்தேயு 3வது அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. 3:10. இப்பொழுதே கோடாரியானது மரங்களில் வேறு அருகே வைக்கப்பட்டது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு. இந்த வெட்டுண்டு கட் டவுன். கட் டவுன். இந்த கட் டவுனை தான் எக்கபாட்டோ அப்படின்னு பார்க்கிறோம். கட் டவுன். 7வது அதிகாரம் 19. சேம் 7:19. நல்ல கனி கொடாத மரம்லாம் வெட்டுண்டு கட் டவுன். இது கட் டவுன். ஆனா நான் இப்போ உங்களுக்கு சொன்னது கரெக்டா எதுல ஃபிட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 27வது அதிகாரம் 60வது வசனம். நான் கண்மலையிலே வெட்டியிருந்த தன்னுடைய புதிதான கல்லறையிலே அதை வைத்து கல்லறை வாசலே பிள்ளை கண்மலையிலே வெட்டி இருந்த, இதாங்க ரைட் வேர்ட். கண்மலைய இருக்குது, அது ஒரு ஹோல். அன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 வகையான கல்லறைகளை அவங்க வச்சிருந்தாங்க. ஒரு கல்லறை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு குகை, லாசர் வைக்கப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு கல்லறை. அதுக்குள்ள யார் யாரெல்லாம் மறிக்கிறார்களோ இங்க செல்ஃப் மாதிரி இருக்கும், நல்லா துணியில சுத்தி அப்படியே வரிசை அடுக்கி வச்சுட்டே வருவாங்க. அவங்கள படி இருக்கும், படியில ஏறி கல்லை வச்சு மூடி வச்சிருவாங்க. அடுத்து 2 நாள் பறிச்சிட்டாங்கன்னா இந்த கல்லை புரட்ட வேண்டியது, உள்ள பாடியை கொண்டு வைக்கணும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு புதிதாக கண்மலையிலிருந்து வெட்டப்பட்டிருந்தது. சரி, கடைசியாக ஒன்ன பார்க்க போகிறோம். அது ஸ்டோன். A ban. ஸ்டோன், a ban. சரி, அதில் இன்னொரு இதை நான் உங்களுக்கு சொல்ல விட்டு போச்சு, அதை நம்ம பார்க்க போறோம். எக்காபெட்டோ உங்களுக்கு காமிச்சேன். லாட்டோ மியோ, பி போட்டுக்கலாம். லாட்டோ மியோ, அது நம்ம லாஷோ மியோ. இந்த லாட்டோ மியோவுக்கு தான் நான் சொன்னது மத்திய 27:60 கண்மலையில் வெட்டப்பட்டிருந்தது. கட் டவுன் கோடாரி. நல்லா புரியுங்க, கன்ஃபியூஸ். கட் டவுன் கோடாரி. ஆனா ஒரு பிளான் பண்ணி இதை நம்ம இப்படி எடுத்து இதில் நம்ம ஒரு ஹோல் பண்ணி இதை நம்ம ஒரு கண்மலையாக, இப்போ யோசிப்புங்கிற ஒரு கோடீஸ்வரன் ஒரு ஆசாரியர் கல்தச்சனை கொண்டு வந்து, அப்போ அந்த மாதிரி இது வந்து இந்த மாதிரி செய்யணும். எனக்கு இது என்னுடைய நாங்கள் இறந்தவுடன் இதை நாங்கள் உள்ள வைக்கிறதுக்காக செய்யப்பட்டது. அந்த யோசிப்பு அதை செய்கிறாரு. உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிக் கொடுத்துருக்கேன். இந்த யோசிப்பு பெரிய கோடீஸ்வரன். இவர் உடைய வசனத்தை திரும்ப வாசிப்போம்.
மத்தேயு 27வது அதிகாரம் 27 சாயங்காலம் அளவு இயேசுக்கு சீஷனும் ஆசிரியனா இருந்த யோசேப்பின் பேர் கொண்ட அரிமத்தியா ஊரானாகிய ஒரு அரிமத்தியா. இவர் அரிமத்தியாங்கிற ஊரை சேர்ந்த ஒரு மனிதன், கோடீஸ்வரன். இவருக்கு ஒரிஜினலான ஆசை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அவங்க ஊர்ல ஒரு பெரிய ஒரு பேலஸ் மாதிரி ஒரு வீடு இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அதுல அடக்கம் பண்ணணும்னு ஆசை. ஆனா அது ஓய்வு நாள் இருந்தனால அவங்களுக்கு ஒரு நாள் இவ்வளவுதான் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் இருக்கு. 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர்னு சொல்லி அதுக்கு மேல நடக்கக்கூடாது. பார்த்தாரு, அடாடாடா, ஓய்வு நாள்லாம் மறைச்சிருக்காரு, அரிமத்தியா ஊர் வர போறதுக்கு நடக்கிற காரியம் கிடையாது, அதனால இங்க இருக்கிற கலர்ல வச்சலாம்னு சொல்லி நான் சொல்லல, பாஸ்டர் சுரேஷ் ராமச்சந்திரனுடைய விளக்கம். சரி, அப்ப நான் கடைசியா உங்களுக்கு நான் பார்த்தது ஸ்டோன், அது எபான். இந்த பாலஸ்தீன தேசம் முழுவதும் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா கற்கள். அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பசியா இருக்கும்போது பிசாசு சொல்றான், இந்த கற்களை அப்பமாக மாற்றும். அப்ப எப்படி அப்பம் ரவுண்டா ஒயிட் கலர்ல இருக்குமோ அதே மாதிரி ஏகப்பட்ட கல் அங்க இருக்கும். ஃபேமஸ் எதுக்கு அப்படின்னா கற்கள். நீங்க நார்த் இந்தியாவில் போனீங்கன்னா ராஜஸ்தான் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா மார்பிள். அங்க இயற்கையிலேயே கல் அப்படியே லேயர் லேயரா இருக்கும். அதுவும் சில மார்பிள் இருக்கிற அந்த மலை அது டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அதுல ஒரு கோல்டு கலர் ரேடியேஷன் இருக்கும். நான் ஒரு வீட்டுக்கு கிரேப்பரசத்துக்கு போயிருந்தேன். அவங்க சாதாரண கோட்டீஸ்வரருடைய மகா 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 பெரிய கோட்டீஸ்வரர். அந்த ஓனர் எங்க முன்னாடி வளர்ந்த பசங்க, அதனால எங்களை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த தம்பி சொல்றான், ஒரு இந்த மாதிரி ஒரு கல் போட்டிருக்கேன் சார், இது சாதாரண கல் மாதிரி தான் தெரியும் சார். ஒரு லைட்டை போடுறான், லைட்டை போட்டோம்னா உள்ள கோல்டு கலர்ல அப்படியே ரேஸ் அது வேலை போகுது. தங்கத்தால உள்ள கோடு போட்டது லைட் போட்டோன்னு தெரியுது. எனக்கெல்லாம் தலை சுத்திடுச்சு. நம்ம மார்பிளையே பார்த்தது, நாங்கள் சாதாரண டைல்ஸ் போட்டிருக்கோம், செகண்ட் குவாலிட்டி. ஆனா அவன் மார்பிள் கல்லு எபான், அது ராஜஸ்தான்ல இருந்து கொண்டு வந்து இது ஃபுல்லி எக்ஸ்போர்ட் மட்டும் போகுமா. ஆனா அந்த ரூபாய் அவன் கொடுத்து அதை கொண்டு வந்து சைட்ல லைட் போட்டு அந்த லைட்டை போட்டோன்னு ரைட் வருது. ஆனா ஊரை விட்டு எல்லாம் போயிட்டாங்க. சரி, இது யாத்ராகமம் 15வது அதிகாரம் 5வது வசனத்துல பார்வோன் செங்கடல்ல ஒரு கல்ல போல மூழ்கிறான்னு சொல்லி அவன் எழுதிச்சுக்க. பார்வோன் ஈக்குவல் டு யார் அப்படின்னு கேட்டாங்க, எபான். அவ்வளவுதான். நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் அதை டீச் பண்ணியிருக்கேன். டீச் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன், ஹைப்பர் பாலிக் ஸ்டேட்மெண்ட். 1 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 27வது வசனம். எருசலேம் ராஜா வெள்ளியை கற்கள் போலவும், எருசலேம் ராஜா வெள்ளியை கற்கள் போலவும். வெள்ளி ஈக்குவல் டு எவர். எப்படி கல் ரோட்ல கிடக்குமோ அந்த மாதிரி எங்க இருந்துச்சு, ரோட்ல கிடந்துச்சு. இப்ப நான் உங்களுக்கு 2வது சொன்ன ஒரு வார்த்தை பாருங்க, லாட்டோமியோங்கிறது உங்களுக்கு வசனத்தை இந்த லாட்டோமியோ மட்டும் காட்டு முடிக்க போகிறோம். 2 சாமுவேல் 5வது அதிகாரம். லாட்டோமியோங்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 11வது வசனம். எருசலேமிலே அவன் சாமுவாசபாத் தச்சன் அப்படின்னு வருது. அதுதான் 11வது வசனம். கேது மரங்களையும் தச்சர்களையும் கல் தச்சர். இந்த கல் தச்சர் பேரா. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கல்லை ஒரு ஷேப் கொடுத்து என்ன மாதிரி எதிர்பார்க்கறாங்களோ அந்த மாதிரி பார்க்கணும். இதை விட இன்னும் கொஞ்சம் அருமையான ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு எக்ஸ்பிளேஷன்.
எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் குறித்த ஒரு காரியம். அது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 9வது அதிகாரம் 8வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். சரி, 9:9 செங்கல் இடிந்து போயிற்று. செங்கல் சீப்பான ஒன்று. பொழிந்த கல்லினாலே திரும்பவும் கட்டவும். பொழிந்த கல், பொழிந்த கால், தமிழ்ல வெட்டின கல் அப்படின்னு இருக்கு. ஆனா அந்த வெட்டின கல் அல்லது நம்ம பார்க்கிற ஹவாக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது அரண்மனையிலையும் தேவாலயத்தில் தான் இருக்கும். செங்கல் சீப், அது இடிஞ்சு போயிடும். ஆனா நம்ம பார்க்கிற இந்த HEWN ஹவாக், ஹெவான்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல உங்களுக்கு ஒரு வசனத்திலிருந்து நான் காட்டுறேன். 1 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 36 வசனம். 1 ராஜாக்கள் 6:36. அவன் உட்பிரகாரத்தை 3 வரிசை வெட்டின கல்லினாலும் 1 வரிசை கேதுரு பழையனால் கட்டினான். கர்த்தருடைய ஆலயத்துக்கு அஸ்திபாரப்பட்டு. இப்ப தேவ ஆலயம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அங்க செங்கல் கிடையாது, ஹெவான் வெட்டின கல். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஸ்டோனை வெட்டி அதுக்குன்னு இருக்கிற கல் தச்சர்கள் இதை செய்யறாங்க. எதுக்கு பதிலாக? செங்கலுக்கு பதிலாக. செங்கல் கீழே வந்துருச்சு. 7வது அதிகாரம் 9வது வசனத்துல இதை எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவைகளெல்லாம் உட்புறமும் அஸ்திபாரமும் மேல் திறனையும் விட்டு வெளியே பெரிய முற்றமரையும் அப்படியே வெட்டின வாளால் அறுக்கப்பட்ட வெளியேறப்பட்ட கல் செய்வது. வெளியேறப்பட்ட கல். இது சாலமோனுடைய அரண்மனை 7:1. இப்ப அரண்மனையில என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல் தச்சரை கொண்டு செங்கல் கிடையாது, வெளியேறப்பட்ட கல். இந்த வெளியேறப்பட்ட கல்னால இதை செய்யறாங்க. இது 7வது அதிகாரம் 12வது வசனத்துல இது தேவ ஆலயத்தை பார்க்கிறோம். ராஜா சாலமோன் இது எல்லாமே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ். அதான் ஹெவான், HEWN. 2 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 2 ராஜாக்கள் 22:6. தச்சர்களும் சிற்பாசாரிகளும் கொள்ளர்களும் ஆலயத்தை பழுது பார்க்கும்படி வேண்டிய மரங்களையும் வெட்டின கற்களையும் வாங்குவதற்கு செல்லும். அந்த கலெக்ஷன் ரூபாய இதுக்குத்தான் யூஸ் பண்ணணும்ன்றது பிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்ப என்னால எங்க ஆலயத்தை பத்தி சொல்லாம இருக்க முடியும்? எத்தனை பேர் எங்க ஆலயத்தை பார்த்திருக்கீங்கன்னா எனக்கு தெரியாது. பாத்தீங்கன்னா தேக்கு மரம், தேக்கு மரத்துல வேலைப்பாடுகள். இப்ப நம்ம அங்க பாக்குறீங்க பாத்தீங்களா, இதெல்லாம் கல்னால செய்திருக்காங்க. ஆனா எங்க ஆலயத்துக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா வெட்டின கல் கிடையாது. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். என் தங்கச்சி ரணிதா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை நான் ஆலயத்துல ஒரு செய்தி கொடுத்தேன். என் மனைவி சொன்னா, இவங்க தான் செய்தி கொடுக்குறாங்க, வர்றீங்களான்னு. வந்தா ஆலயத்தை பார்த்து ஆச்சரியப்படுறேன். ரஜினி, எங்க பாரு, நீ உனக்கு தலை சுத்தி திரும்பத்துக்கோ அப்படி ஒரு பியூட்டிஃபுல் சர்ச் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி. காரணம், எங்க பாஸ்டர் ஜோ டேனியலுக்கு அந்த ஒரு ஞானத்தை கொடுத்தார். அன்னைக்கு நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா கேட்கும்போது அவர் சொல்றாரு, ஒருத்தர் நல்லா இவ்வளவு பெரிய தொப்பை வச்சுட்டு நடக்கிறாரு இங்கே. அவர் தான் பிரெயின். அவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் தேக்கு மரம், பழைய தேக்கு மரத்தை ஆக்ஷன் போடுறாங்களோ போய் வாங்கிடுவார். ஒரிஜினலா அவருக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, சினிமால செட்டிங் போடுவார். இப்ப ஒரு சினிமால ஒரு பேக்ரவுண்ட் என்னன்னா, இவர் தான் அதோட பிளான் பண்ணி இப்படி 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 செய்வார். அதை விட்டுட்டு இந்த இதை கட்டிக்கிட்டு இருக்காரு. எங்க ஆலயத்துல வேலை முடிஞ்சனும் அவரோட பரலோகத்துக்கு எடுத்துட்டு போயிட்டாரு. சரி, இப்ப இந்த ஹெவன்ங்கிற ஒரு காரியத்தை இப்ப உங்களுக்கு வசனத்தை வாசிக்கிறேன். அப்பதான் நான் எதை பத்தி பேசுறேன் உங்களுக்கு தெரியும். ஏசாயா 9:9 செங்கல் கட்டி இடிந்து போயிடுச்சு.
பொழிந்த கல்லுனாலே திரும்ப கட்டணும். பொழிந்த கல்லை தான் இங்கிலீஷ்ல ஹெவன் அப்படின்னு, HEWN. அது தமிழ்ல வெட்டின வெளியேறப்பட்ட கல். அந்த வெட்டின வெளியேறப்பட்ட கல்லை நீங்க நெகேமியா பார்க்கலாம். 6:1-6 நெகேமியா 9:25. இது தமிழ்ல இல்ல, இங்கிலீஷ்ல இருக்கு. நம்ம ஒரு லாங்குவேஜை படிக்கும்போது அப்படி மேலாப்பில் படிச்சு போறது ஒன்று இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஆவியானவர் நமக்கு ஒரு ஒத்தாசையை கொடுத்து அதை எப்படி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெகேமியா 9வது அதிகாரம் 25வது வசனத்துல, இதுல ரொம்ப பிடிச்ச வசனம். அந்த வசனத்துல நமக்கு தெரியாத ஒரு காரியம் உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கு. அது என்னன்றதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நெகேமியா 9:25. அவர்கள் அரணான பட்டணம் தெரியும், செழுமையான பூமி, அது மண்ணு, சகலவித உடைமைகள் நிறைந்த வீடு. இந்த சகலவித உடைமைகள், வெட்டப்பட்ட துறவு, ஏராளமான திராட்சை தோட்டம், ஒலிவ மரம், சுதந்திரத்துக் கொண்டு திருப்தியாகி கொளுத்து, பூசித்து திருப்தியாகி கொளுத்து உன்னுடைய பெரிய தயவுனாலே செல்வமாக வந்தார்கள். ஆனா இங்க என்ன கொடுத்திருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கிலீஷ் எடுத்து வாசிச்சா தான் இதை நீங்க பார்க்கணும். ஹெவன் ரிச்னஸ் அப்படின்னு இருக்கு. ஹெவன் ரிச்னஸ். இங்க நம்ம பார்க்கிற இந்த பாத்தீங்களா, செழுமையான அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அந்த ரிச்னஸ்க்குள்ள என்ன அதே ஹெவன் இருக்கு. அவங்களுடைய வீட்லையும் எப்படி தேவாலயத்துல கல்லு போட்டிருந்தாங்களோ, எப்படி சாலமோனுடைய ஆலயத்துல, சரி சாலமோனுடைய அரண்மனையில இந்த ஹெவன்கிற ஒரு வெளியேறப்பட்ட கல் இருந்துச்சோ, அது இவங்க வீட்டில் இருக்கு. அந்த ஒரு லாங்குவேஜ் நம்ம கற்றுக்கொள்ளும் போது டெப்த் நமக்குள்ள போகும். இதை நம்ம அடுத்து ஒரு ஓமையாக பார்க்கணும். ஓமை என்னதுங்க? ஒரு கம்பேரிசன். அந்த ஓமை மிக அருமையான ஒரு ஓமை. சங்கீதம் 144:12. நம்ம பிள்ளைகளை ஆண்டவர் எப்படி வைத்திருக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அப்பொழுது எங்கள் குமாரர்கள் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகள் போலவும், எங்கள் குமார்த்திகள் தினதிவியா சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளைக்கல்லை போல இருப்பார்கள். சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளைக்கல்லுன்னு நமக்கு ஃபுல்லா இவ்வளவு பொறுத்து போட்டுக்குது. இங்க என்ன பண்றா, கார்னர் ஸ்டோன் ஹெவன். அதே வார்த்தை ஹெவன். இந்த வார்த்தை ஒரு ஊமையாக கொடுக்கிறார். எங்க பிள்ளைகள்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, செங்கல் மாதிரி கிடையாது, சித்திரம் தீர்த்தனா அது ஒரு டெக்கரேஷன் தான் போட்டிருக்கு. சரி, இதை நம்ம பார்த்தாச்சு. செங்கலை பார்த்து முடிப்போம். இந்த செங்கல் எங்க முதல் முறையாக வருது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது ஒரு அடிமையுடைய வேலை. யாத்ராகமம் 5வது அதிகாரம். இஸ்ரேல் மக்கள் ஜாலியா இருந்தாங்க. கோசேன் தேசத்துல யோசேப்பு அறியாத ஒரு ராஜா வந்தான். இவங்களெல்லாம் சிறைப்பிடித்து கொண்டு போய் என்ன வேலை கொடுத்தான் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 5வது அதிகாரம், செங்கல் வேலைக்கு நீங்கள் செங்கல் வேலை 5:18. நீங்கள் போல் வேலை செய்யுங்கள், உங்களுக்கு வாய்க்கால் கொடுக்குவதில்லை, ஆனாலும் நீங்கள் கணக்கு ஒப்புக்கும் போது செங்கலை கரெக்டா நீங்க எங்களுக்கு கொடுக்கணும். செங்கலை ஒப்புவிக்க வேண்டும். ஒரு அடிமை செய்கிற வேலை தான் செங்கல். ஆனா நம்ம பிள்ளைகளை செங்கலை மாதிரி ஆண்டவர் வைக்க மாட்டேங்கிறாரு. ஹெவன். ரைட். ஒரு வசனத்தை வாசிச்சு இந்த செய்தியை முடிக்க போகிறோம். இது இதை விட ஒரு கேவலமான ஒரு காரியத்தை பார்த்துருவோம். செங்கல். இந்த செங்கல் எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 65வது அதிகாரம் 3வது வசனம். நம்ம ஆண்டவர் பலிபீடம் வெட்டப்பட்ட கல்லில் இருக்கணும். ஆனா பிசாசு எதை வைக்கிறான்னா அதே மாதிரி, ஆனா இன்ஃபீரியர். ஏசாயா 65வது அதிகாரம் 3வது வசனம். அந்த ஜனங்கள் என் சந்நிதியிலே நித்தம் எனக்கு கோபம் உண்டாக்கி தோட்டத்திலே பலியிட்டு செங்கல் மேல் தூபம் காட்டி. செங்கல்
கேவலமான அடிமைத்தனத்தின் வேலை. அது பலி செலுத்துறதுக்கும் சாத்தான் அதைத்தான் யூஸ் பண்ணிக்கலாம். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஒரு லாங்குவேஜை நாங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு புதிதான வெளிச்சத்தை நீர் எங்களுக்கு தருகிறீர்கள் ஐயா. இது நாங்கள் அல்லப்பா, பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு கொடுக்கிற வெளிச்சத்துக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.